இந்த கண்ணாறு கண் திஷ்டி சொல்லுவோம்ல, அது செய்ய இதுவரை சந்திராஷ்டம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்ம பால் தானம் செய்து வந்தால் நம்மளுடைய துன்பங்கள் நீக்கும், போன ஜென்மத்து பாவங்கள் விலகும். அதற்கான அதாவது அந்த பாவங்கள் விலகக்கூடிய சந்தர்ப்பங்களை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த பால் தானம் அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயமாகும். மற்றபடி இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 7ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:26க்கு, சூரிய அஸ்தமனம் 7:22க்கு. இன்றைய தேதி தேய்பிறை சதுர்த்தி, சேபிறை சதுர்த்தி முடியும் நேரம் இன்று இரவு 9:47க்கு. அதன் பிறகு பஞ்சமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சித்திரை. சித்திரை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 1:45க்கு. அதன் பிறகு சுவாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:54 இருந்து 12:59 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:22 இருந்து 7:22 வரை. தொடர்ந்து 7:22 இருந்து 8:52 வரை. ராகு கால நேரம் காலை 10:24 இருந்து 11:54 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:43 இருந்து 4:23 வரை. கூலிகன் காலை 7:25 இருந்து 8:55 வரை. சந்திராஷ்டம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் அதிகாலையிலே 12:48க்கு முடிவடைந்து, அதே வேளையில் மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷத்திற்கு கவனம், ரிஷபத்திற்கு சிரமம், மிதுனத்திற்கு சுகம், கடகத்திற்கு நற்செயல், சிம்மத்திற்கு வருத்தம், கன்னிக்கு தாமதம், துலாத்திற்கு லாபம், விருச்சிகத்திற்கு அலைச்சல், தனுசுக்கு விவேகம், மகரத்திற்கு வரவு, மீனத்திற்கு நன்மை. தொடர்ந்து நம்ம சனி பயிற்சிலாம் வருதுல்ல, அதனால் சில பேர் இப்போ ஜென்ம சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி கண்ட சனி, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் ரொம்ப மனசு பாதிப்பு, அதாவது கவலையாக இருப்பாங்க. என்ன நம்மளுக்கு சனிப்பெயர்ச்சி ஏதாவது தவறான விஷயங்கள் நடக்குமோ அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. எப்போவுமே இந்த கிரகங்கள் அவர்களுடைய இடங்களை மாறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்ம இத்தனை வருஷ காலம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். எல்லாமே நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இறை வழிபாடு செய்து, இறை வழிபாடின் மூலியமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம நல்ல பழக்க வழக்கங்களோடு இருந்தோம் என்றாலே நமக்கு நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனாலும் கூட சில சமயங்களில் இந்த பூக்குளியல் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம உடல் நல்ல உறுதியாகவும் நல்ல செழிப்பாகவும் நம்ம பார்க்க செழிப்பாகவும் நம்ம இருப்போம். அந்த வகையிலே இன்று நம்ம பார்ப்போமே, இந்தந்த பொருட்களில் நாம் குளித்தோம் என்றால் நமக்கு என்ன மாதிரியான சக்திகள் நம்ம உடலில் உருவாகும் என்பதை பார்ப்போம். கல் உப்பில் நீங்கள் குளிச்சிங்கனாக்கா எதிர்மறை சக்திகளை உங்களால் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பன்னீரில் நீங்கள் குளிப்பதனால உங்களுக்கு மனதில் ஒரு விதமான சந்தோஷம், அன்பாக ரொம்ப சாந்தமாக இருப்பீர்கள். மஞ்சளில் நம்ம குளிக்கிறதுனால தடங்கல்கள் விலகும், நம்ம மேலே இருக்கிற தோஷங்கள் போகும், பிரச்சனைகளும் நம்மளை விட்டு விலகும். அடுத்தபடியாக இந்த பொருட்களை எப்படி பாவிக்க வேண்டும் என்பது முக்காசி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பன்னீர்னால் நம்ம குளிக்கிற நீரில் நம்ம கலந்துக்கலாம். மஞ்சள்னால் நம்ம அரைச்சி நம்ம மேலே பூசிட்டு கூட குளிக்கலாம். பன்னீரில் குளிக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல குளிச்சுட்டு கடைசி நீராக அந்த பன்னீரை நம்ம மேலே ஊற்றிக்கலாம். கல் உப்பு எல்லாருக்கும் தெரியும், குளிக்கிற நீரில் கலந்து கொள்ள வேண்டியது தான். அடுத்தபடியாக இந்த சமைப்பதற்கு நாம் பாய்ப்போம் அல்லவா, கிராம்பு என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ குணம் கொண்டது நீங்கள் எப்படி பாய்க்கலான்னா, அது நீங்கள் சுடு தண்ணியில் அவிச்சு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தீய சக்திகள், கண்ணாறு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களை விட்டு விலகும். அதை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாலே அந்த கிராம்போடைய நீரை எடுத்து தண்ணீரில் கலந்து நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது. தீய சக்திகள் உங்களிடமிருந்து விலகும். மற்றபடி நீங்கள் எலுமிச்சம் பழத்தில் பிழிஞ்சு ஊற்றி அந்த சாரில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களோட குளிக்கும் நீரிலே கலந்து குளிக்கும் பொழுது புத்துணர்ச்சி நம்மளுக்கு தரும் எலுமிச்சம் பழம். அடுத்தபடியாக பச்சை கற்பூரம் நம்மளுக்கு நம்மளோட ஓரா சக்தியை ரொம்ப கிளியர் படுத்தும். நம்மளோட ஓரா சக்தி கிளியராக இல்லைன்னா நம்மளுக்கு இந்த கண் திஷ்டி சொல்லுவோம்ல, அது செய்வினை தோஷங்கள்லாம் நம்மளை சீக்கிரமாக அட்டாக் பண்ணும். ஆனால் இந்த பச்சை கற்பூரத்தை நீரில் இதெல்லாம் அளவாக செய்ய வேண்டும்.
ஒரு 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 சிட்டிகை 2 சிட்டிகை அளவுக்கு போட்டாலே போதும். நீங்க குளிக்கும் நீரை பொறுத்து அந்த அளவ நீங்க கலந்து நீங்க குளிக்க வேண்டியது தான். அத நுணுக்கி போட்டீங்கனாலே, அத போட்டு குளிச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து உங்க ஆரா வந்து கிளியர் படுத்தும். அந்த அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. ஒரு நல்ல தெய்வீக நறுமணம் உள்ளதும் கூட. அடுத்தபடியாக அந்த பே லீஃப்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிரியாணி இலைன்னு சொல்லுவோமா, அத வந்து நீங்க அவிச்சு அந்த சாறு எடுத்து நீங்க உங்க குளிக்கிற தண்ணீல கலந்து குளிச்சீங்கன்னாக்கே, உங்களுக்கு ஹெல்த்து ஏற்கனவே உங்களுக்கு பீடை உடம்புல இருந்துச்சுன்னா, அத போக்கக்கூடிய சக்தி, உங்களுக்கு நல்ல இப்ப இடையில நீங்க ஒரு மருத்துவமனையில தங்கிட்டு வரீங்களா? இல்ல ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துல நீங்க கலந்துக்கக்கூடிய டைம் வந்துடுச்சு. அதுல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, வீட்டுக்கு வந்த பிறகு இந்த பே லீஃப போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லது. நல்ல ஹெல்த்லாம் கிடைக்கும். அப்ப அடுத்தது வந்து பட்டை. இதுவும் கறிக்கு பாய்க்கிறது தான். இதுவும் ஒரு வித மூலிகை தான். இதை கொதிக்க வைத்து இதன் சாறை எடுத்து தண்ணீரிலே கலந்து இதை குளிக்கும்போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் அதாவது நல்ல தன்னம்பிக்கை உருவாக்கி கொடுக்கறதுக்கு சக்தி வந்து இந்த பட்டையில் இருக்கிறது. ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம அடிக்கடி குளியல்ல பாவிச்சுட்டு வந்தோம் என்றால், நிச்சயமாக நம்ம நல்ல ஒரு உடல் உறுதியோடும், மன தெம்போடையும் வாழ்வோம். நம்மளும் ஒரு நல்ல ஒரு செழிப்பா இருப்போம் பார்க்கறதுக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னுடைய அ வீடியோக்களை பார்த்து கொண்டு வாருங்கள். நன்றி.